விஜய் என்னும் நடிகரை பார்க்க போய் அவர் மூஞ்சோட சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்தனோன்னு மூஞ்சி பேக்க விழுந்து தன்னுடைய இன்னுயிரை விட்ட தம்பி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ரசிகனின் வீட்டுக்கு துக்கம் விசாரித்து போய் நீலி கண்ணீர் வடித்து வந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்க நீலி கண்ணீருக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களுடைய திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 வருடங்களில் எத்தனையோ அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் குழந்தைகள் பலதரப்பட்ட காரணங்களால தன்னுடைய இன்னுயிரை விட்டிருக்காங்க. பள்ளிகளில் கழிவுநீர் தொட்டியை முறைப்படி மூடி வைக்காமல் ஒரு சிறு குழந்தை விழுந்து இறந்தது உண்டு. இன்னும் ஒரு அரசு பள்ளியில் பள்ளி வளாக கட்டிடம் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் பலியானார். இன்னும் பல பள்ளிகளில் மேற்கூரை இடிந்து காயம்பட்ட மாணவர்கள் உண்டு. இன்னும் பல பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமையால இன்னும் ஆசிரியர் பெருமக்களின் இம்சை தாங்காம இல்ல மாணவர்களுக்குள்ளேயே ஜாதி வெறி என்னும் கோர வெறி தாண்டவமாடி ஒண்ணுக்கொண்ணு வெட்டி உயிர் பலிகள் வாங்கப்பட்டது உண்டு. இது போதாதுன்னு இப்ப சமீபத்துல சென்ற வாரத்துல பள்ளி வளாகத்துக்குள்ளேயே சிறுநீர் கழிக்க சென்று திரும்பி வந்த பெண் மீது அதிவேகமாக காரை ஓட்டி வந்த குடிகாரன், அது தாளாளரா இல்ல தாளாளரை பார்க்க வந்த நண்பரா இல்ல அவரின் கார் ஓட்டுநர்களான்னு தெரியல, அந்த குழந்தை மேல ஏற்றி கொன்ற ஒரு கொடூரம். இது போதாதுன்னு பல அரசு பள்ளிகளில் பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு 40 பேர் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வரலாறுகளும் உங்களுடைய ஆட்சியில் நிகழ்ந்திருக்கிறது. இதுல ஏதாவது ஒரு குழந்தையின் வீட்டுக்கு போய் நீங்க ஆறுதல் கூறினீர்களா? உண்மையான கண்ணீரையாவது வடித்தீர்களா? அப்படின்னா கிடையாது. உங்களுடைய திமுக திராவிட கபட நாடகத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? தாவேகா ரசிகர் விக்னேஷுக்கும் கரூரில் இறந்து போன 49 ரசிகர் வெறியர்களுக்கும் வெறி பிடித்த கும்பலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நீங்க பொதுவா உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் தானே போற்றப்படுறீங்க. எப்படி திடீர்னு நீங்க விஜயின் ரசிகர் மன்ற தலைவரா நீங்க? அது எப்படி திராவிடத்துல இருந்துகிட்டே தாவேகாவுக்கு இப்படி வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கீங்கன்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு அரசியல் நாடகத்தையும் பாசாங்குத்தனத்தையும் பச்சோந்தித்தனத்தையும் நீங்க காட்டிட்டு இருக்கீங்க? உங்களுடைய துறையின் கீழ் இயங்கும் பள்ளிக்கூடங்களில் நடக்கும் அவலங்கள், அதனால் ஏற்படும் உயிர் பலிகளை உங்களுக்கு கவனத்துல எடுத்துக்கொள்ளவோ, அந்த குழந்தைகளை சென்று போய் பார்க்கவோ, அங்கு போய் முதலை கண்ணீர் வடிக்கவோ உங்களுக்கு நேரம் இல்ல. அதுக்கு உங்களுக்கு திராணியும் இல்ல, மனசும் இல்ல. உங்களுடைய துணை முதலமைச்சர் அதாவது எதுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கறது அவருக்கே தெரியாது. கள்ளச்சாராயத்துல செத்த 10 பேரையும் 40 பேரையும் பாக்குறதுக்கு ஓடோடி போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு 10 லட்சம் வாரி வழங்குறாங்க அவருடைய அப்பா தலைமையில. கரூர்ல என்னடா முதலமைச்சர் நடுராத்திரி வந்து எட்டி பார்த்துட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நகர்வு? அந்த முட்டாள் கூட்டத்தை இழுக்கணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம இங்க எங்க போய் நிக்கணுமோ, எங்க போய் ஆறுதல் அளிக்கணுமோ, எந்த இடத்தை சரி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு கொழுப்படுத்து செத்தவங்க வீட்டுல தான் போய் நிக்கிறீங்க. அப்பா ஸ்டாலினும் அப்படிதான் இருக்கிறாரு, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. முன்னாடி சினிமா துறையிலும் நாடகத்துறையிலும் நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து நிஜத்துல அமைச்சராகி நடிச்சுட்டு இருக்கீங்க. என்ன 2 இடத்துலயுமே உங்க நடிப்பு ஈடுபடல, அவ்வளவுதான்.